ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து அருமையான ஒரு சுண்டல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரொம்பவும் வேலையில் அதிகமாக வேலையில் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது இந்த குழம்பு சேர்த்துக்கு ஒரு 15-20 நிமிஷம் தான் ஆகுது. இது வந்து நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சுண்டல் போட்டு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வந்து கருப்பு சுண்டல் இருந்தால் கூட நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சிம்பிளான வீடியோலாம் உங்களுக்கு சிம்பிளான வீடியோ அப்படின்னா நம்ம செய்முறை வந்து சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதை தான் நான் சிம்பிள் அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க எப்படி செய்துட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு சுண்டல், இது வந்து ஒரு 1/2 கிலோ சுண்டல் இருக்கும். இது வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டு காலையில் நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சுண்டல் வந்து நான் எல்லாமே போட போகிறது கிடையாது, கொஞ்சமாக தாளித்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். மீதி கொஞ்சம் தான் எடுத்து நான் வந்து குழம்புக்கு போட போகிறேன். நான் வந்து வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கருப்பு சுண்டல் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா பார்த்துக்கணும். அந்த மசாலா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 4 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம வந்து வதக்கணும். வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அடுத்து நம்ம காயெல்லாம் போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து நம்ம வந்து இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம், இந்த பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும். இது செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்பவும் சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வதங்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு சிறப்பாக வதங்கினா போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இந்த வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் போட்டோம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்படி மசாலா வதக்கி அரைக்கிற குழம்புக்கெல்லாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இந்த மேல் தோல்லாம் நல்லா உறிஞ்சி வரணும். இந்த மாதிரி நல்லா உறிஞ்சி வந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இப்போ இது கூட நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம். சும்மா ஒரு வதக்கிட்டு போட்டால் போதும். இப்போ சும்மா இது தேங்காய் வந்து ரொம்ப நேரம்லாம் வதங்க வேண்டாம், கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். ஒரு செகண்டு இல்லைன்னா ஒரு 2-3 செகண்ட் வதக்கினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் வந்து நல்லா உறிஞ்சி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இது போட்டுக்கிறேன். இது உங்கள்கிட்ட சாம்பார் தூள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஆற வச்சு மிக்சியில் அரைங்க, அப்படியே போடாதீங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட ஒரே ஒரு கரண்டி சுண்டல் இதையும் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இந்த சுண்டல் வந்து வேக வச்ச சுண்டல் எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் திக்காக வரும், நல்லாயிருக்கும் குழம்பு. இதையும் இதோடு சேர்ந்து நம்ம அரைச்சிக்கலாம். அது ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு இது ஆறத்துக்குள்ள நம்ம வந்து குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு பார்த்துக்கலாம். தாளித்து வரலாம் காயெல்லாம் போட்டு. இது வந்து நான் ஆற வச்சுட்டு வரேன்.
இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம், குழம்பு தாளிக்கலாம். அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். அதுக்குள்ளே என்னென்ன வேணும்ன்ட்டு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி. இது கூட வந்து நான் வந்து ஒரு 3 கத்திரிக்காய், சின்னதாக 2 முருங்கைக்காய், அது கூட வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நான் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். இதுதான் இந்த குழம்புக்கு தேவையான காய்கறியெல்லாம். நீங்கள் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுக்கோங்க, கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காயும் போட்டுக்கோங்க. எல்லா காயும் இருந்தாலும் எல்லா காயுமே நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. சும்மா இத்தினோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு இது கூட நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் வந்து கலர் மாறினா போதும். கலர் ரொம்ப வந்து ப்ரௌனாக வரணும் அப்படின்லாம் இல்லை, கலர் மட்டும் மாறினா போதும். நம்ம அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு எல்லா காயும் போட்டு ஒரு 10 நிமிஷம் காய் வேகட்டும், அவ்வளோதான் டைம் ஆகும். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். நம்ம வதக்கும் போது தக்காளி போட்டிருக்கிறோம். நான் வந்து அந்த குழம்புக்கு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும், அங்கங்கே தக்காளி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ இது கூடவே இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டாச்சு, இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கறி சுண்டல் கூட போட்டுக்கலாம், எனக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம கடைசியாக காய் வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்காக மசாலா வந்து இந்த காய் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஊற்றிக்கலாம். இப்போ காயெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச மசாலாவை நம்ம ஊற்றிடலாம். இங்கே மசாலா அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த அரைச்ச மசாலாவை நம்ம ஊற்றிக்கலாம். மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மிக்சியை வந்து நான் வந்து நல்லா இப்படி ஒரு குலுக்கிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஏற்கனவே நம்ம சுண்டெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த நம்ம வேக வச்சுக்கிறோம் இந்த சுண்டலையும் தண்ணியோடையும் நம்ம ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த சத்தெல்லாம் இருக்கும். அந்த தண்ணியோடையும் நீங்கள் ஊற்றிக்கிட்டு இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு காரம்லாம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து இங்கே காரம்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோ. நல்லா நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா எந்த காயினாலும் வேகிறதுக்கு 10 நிமிஷம் தான் டைமு. அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா அந்த காயோட டேஸ்ட்டு போயிடும். எந்த முருங்கைக்காய் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு எதாக இருந்தாலுமே ஒரு 10 நிமிஷத்தில் அந்த காய் வெந்துடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் வெந்தால் போதும். எல்லா காயுமே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. எதுக்கு பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மடியை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷம் வச்சேன். இப்போ வந்து பார்க்கலாம். சூடாக இருக்கனால என்னால் அமுத்தி பார்க்க முடியல. ஆனால் காய் வெந்துருச்சு. அந்த கத்தி வச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த புளித்தண்ணி கரைச்சி வச்சுக்கிறோம்னா அதை ஊற்றிக்கலாம். அந்த ஒரே வடை சட்டி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு சுண்டல் குழம்பு ரெடி. இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் புளி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா அருமையான ஒரு குழம்பு, சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சுண்டெல்லாம் அரைச்சி ஊற்றுனாலே குழம்பு பாருங்க, நல்லா திக்னஸ் நல்லா இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு சுண்டல் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.